ஸோ ஹாய் எல்லாருக்கும். ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. அடுத்த நாளே வந்துட்டேன். நேற்று மேட்ச் சூப்பரான மேட்சாக நடந்திருக்கு. லைக் ஆர்சிபி போட்டு செஞ்சு விட்டாங்க போல எஸ்ஆர்ஹெச்சை. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் ஃபுல் மேட்ச்சை பார்க்க முடியல, பட் ஸ்கோர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அங்கங்கே பார்த்தேன். ஸோ லைக் ஜேக்கப் டஃபி சூப்பர் பவுலிங் போட்டிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச். ஓகே, லைக் அவர் லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட்டுன்னு முதல் மேட்ச் சொல்ல முடியாது, பட் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு எஸ்டர்டே. அண்ட் கோலி ஏன் கிங்குன்னு காட்டிட்டாரு. பட் ஆனால் படிக்கல் தான் வந்த ஹார்ட். லைக் சொன்ன மாதிரியே அவங்க சேஞ்ச் பண்ணால் பெத்தல் ஆட இருக்காமல் படிக்கலாம். ஏன்னா இன்ஃபார்ம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், அவ்வளோ ஃபுல் ஃபார்மில் இருக்கான்றதுனால படிக்கல் ஆடுறது சூப்பராக பேட்டிங் பண்ணார். நான் படிக்கல் பேட்டிங் அந்த 6 to 11 hours ஃபுல்லாக பார்த்தேன். பக்கத்தில் இருந்த ஒருத்தன் செஞ்சுரி போட்டுருவான் போல் இடம் இன்றைக்கின்னு சொல்லும் போது அவுட் ஆகிட்டான். நான் அவன் நினச்சேன், மனசுக்குள்ள நினச்சேன், வெளில சொல்லி அவனை அவுட் ஆக்கி விட்டான். ஸோ எஸ்ஆர்ஹெச் எதுக்கு டேவிட் பெயின் ஆரம்பிச்சாங்கன்னு தெரில. ஒன்றுமே புரியல எஸ்ஆர்ஹெச். நான் போன வழியிலே சொல்லியிருப்பேன், போன தடவை 250 அடித்து தோத்தானுங்க. ஏன்னா அந்த பவுலிங் அப்படி தான் இருக்குது. இதில் டேவிட் பெயினும் ஒருத்தனை ஆட வச்சு அதுக்கான லிவிங்ஸ்டன் ஆட வச்சு இன்னும் 20 வரைக்கும் எக்ஸ்ட்ரா தேக்கிருக்கலாம்னு நினச்சேன் நான். ஸோ எஸ்டர்டே மேட்ச்சு ஆர்சிபி சூப்பராக விளாண்டு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்றைக்கி செகண்ட் மேட்ச் ஐபிஎல்லில் மும்பை vs கேகேஆர். நான் இந்த மேட்ச்க்கு எதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னா ஒரே ஒரு ரீசன், மும்பை ரொம்ப வருஷம் கழிச்சு முதல்ல ஜெயிச்சிருமோ அப்படின்ற ஒரு ஆசை தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதில்லை. மும்பை ஃபேன்ஸே சொல்லுவானுங்க ஒன்று. பட் ஃபர்ஸ்ட் மும்பையை பற்றி பேசிடலாம். இந்த சீசனில் மும்பையே நினச்சா மட்டும்தான் தோக்க முடியுன்ற அளவுக்கு தான் அவங்க டீம் இருக்குது. எல்லாத்துலேயும் பிளாஸ்ட் தான். ஸோ எனக்கு பார்த்தோன்னே ஸ்குவாடை பார்த்தோன்னே எனக்கு ஆன் பேப்பில் எப்படி இருக்கானுங்க, எப்படி கொலாப்ஸ் ஆவானுங்களா அதெல்லாம் அடுத்த விஷயம், அது ஆடினா தெரியும். பட் ஃபைனல் போகிற ஒரே டீம் ஓப்பனாக சொல்லலாம்னா எல்லோரும் சொல்கிற டீம் மும்பை தான். ஏன்னா அந்தளவுக்கு பவர் இருக்குது அவங்களுக்கு, பேலன்ஸ் இருக்குது. ஓவர்சீஸ்லேயும் சரி, வாய்ஸ் பவுலர்ஸ்லையும் சரி, இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் ஃபினிஷர்ஸாகவும் இருக்கட்டும், ஓவர்சீஸ் ஃபினிஷர்ஸ், ஸ்பின்னர்ஸ், ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை செம்ம டஃப் கொடுக்க போகிறாங்க இந்த ஐபிஎல்லில். மீன்வைல் கேகேஆர் பற்றி நான் என்ன சொல்கிறதுனா, சூப்பராக எடுத்தாங்க ஆக்ஷனில். எனக்கு அவங்க பிக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க எடுத்த பேக்கப் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் சூப்பராக இருக்குன்னு நினைக்கும் போது முஸ்தபிசூர், பத்திரானான்னு, ஹர்ஷித் ராணா எல்லாம் பை காட்டி போயிட்டாங்க. ஸோ பத்திரான் எப்போ வருவான்னு தெரில. பட் இப்போ யார் வச்சுட்டா பவுலிங் போடுவீங்க? கார்த்திக் தியாகி, நவதீப் சைனிங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கார்த்திக் தியாகி நல்லா போடுவார், பட் லெட்ஸ் சி. ஸோ இப்படி தான் இந்த ரெண்டு டீமோட அவுட்லுக் வெளிலேருந்து பார்க்கும்போது. கேகேஆரில் பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. லைக் ஃபின்னாலில் நான் டிம் சைஃபர்ட்டு, க்ரீனு, ரஹானே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மிக்சடாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி என்ன 11 போக போகிறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மும்பையோட 11 மும்பை எப்படி இந்த டீமில் அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறத சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்து சாலிடாக ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே 11 தான் போவாங்க. பட் என்னென்னா மும்பையில் மிச்சல் சாந்தனரும் ஜாக்ஸும் ஆடலை. இன்றைக்கி ஆடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக. மும்பை சைட்லேருந்தே வந்துருச்சு, அவங்க 2 பேரும் இன்னும் வரல, லைக் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல ஐபிஎல்க்குன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ருதர்ஃபோர்டு ஆடுருவான். மேலே வந்து குவிண்டன் டிகாக், போல்ட் 3 பேர் ஆடுருவாங்க. 4வது தான் வந்து கார்வின் மார்ஷா இல்லை அல்லா கசன்ஃபரா அப்படின்றது தான். எனக்கு தெரிஞ்சு கசன்ஃபர் தான் ஆடுவாங்க, ஸ்பின்னரே இல்லையா அவங்க கிட்ட. சாந்தனரும் கசன்ஃபர், மயங்க் மார்க்கண்டே. எனக்கு தெரிஞ்சு மயங்க் மார்க்கண்டேவும் கசன்ஃபரும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட லைனப் எப்படி இருக்குன்னா, ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமந்தீர், ஷெஃபன் ருதர்ஃபோர்டு. இதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்துடுவாங்க, பும்ரா, போல்ட்டு, தீபக் சஹார் அண்டு கார்வின் பாஷ், அப்படின்னா அல்லா கசன்ஃபர், மயங்க் மார்க்கண்டே. இந்த இதில் வந்துடுவாங்க. ரகு சர்மான ஒரு லெக் ஸ்பின்னர், நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது அவருக்கு. மேபி மும்பை இஸ் நோன் ஃபார் ஷோயிங் நியூ டேலண்ட்ஸில். ஸோ ரகு சர்மா அப்படின்னா ஏதோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் காட்டுவாங்க இன்றைக்கி அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ அதான் மும்பை சைடில். ஸோ கேகேஆரோட 11 எப்படி ஃபார்ம் ஆகும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதான் ஃபின்னாலன் ஆர் சைஃபர்ட். ஏன்னா இப்போது கீப்பிங் யார் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. ஸோ சைஃபர்ட் தான் விக்கெட் கீப்பர், ஒரே விக்கெட் கீப்பர். ஸோ சைஃபர்ட் விக்கெட் கீப் பண்ணலன்னா, இப்போ சைஃபர்ட் இல்லைனா ஃபின்னாலன் விக்கெட் கீப் பண்ணுவாரான்னு தெரில. ஏன்னா வேறு யாரோ அன்னோன் விக்கெட் கீப்பர் தான் இருக்காங்க, அன்கேப்ட் விக்கெட் கீப்பர். ஸோ தெரில. ஸோ ஃபின்னாலன் ஆர் சைஃபர்ட். மேபி எனக்கு சுனில் நாராயணோட தான் ஓப்பனிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் டீப்பாக காட்டணுன்னு. அப்புறம் ரஹானே, ரகுவன்ஷி
கேமரன் கிரீன். ஸோ கேமரன் கிரீன் எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி வந்து அவர் இந்த சீசன் எப்படி ஆட போகிறாருன்னு. எந்த ரோல்னு தெரியல. இப்போ நம்பர் 5னா அவர் நம்பர் 5ல ஒழுங்காக ஆட மாட்டார். ஸோ நம்பர் 3 நம்பர் 4 ரகுவன்ஷி கீழே இருப்பாங்களா, அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அப்புறமேட்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்துடுவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு. அரோரா, வைபவ் அரோரா, பிளேசிங் முசர்பானி, வேறு யார், கார்த்திக் ஜாகி ஆடுவான். அப்புறமேட்டா ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி ஆடுவார். இங்கே அந்த இவங்களோட பேட்டிங் தான் வந்து எனக்கு ஏதோ நடுவில் இன்னும் ஒரு பேர் குறையுதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அவங்க வந்து மணிஷ் பாண்டே அப்படின்னா ராகுல் திரிபாத்தி தான் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம் மேபி, எனக்கு தெரியல. இல்லைனா அனுகுல் ராய் ஸ்பின்னரை ஆட வைக்கலாம். இதுதான் அவங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸே இவ்வளோதான் போது இந்த பேட்டிங்கில் அவங்க எங்கே ஏதாவது இம்பாக்ட் பிளேயராக எப்படி ஆட வைப்பாங்க, யார் இம்பாக்ட் பிளேயராக ஆட வைப்பாங்கன்னு தெரில. மேபி மணிஷ் பாண்டேலாம் ரெகுலராக இருக்கலாம், ரெகுலர்லேயே ஆடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் இப்படி தான் இருக்கும். நான் கேகேல ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணது பிளேசிங் முசர்பானி அண்ட் கேமரன் கிரீன். ஏன்னா இப்போ கேமரன் கிரீன் வந்து எப்படி அடாப்ட் பண்ணுவார் அந்த ரோலில். பிளேசிங் முசர்பானி அவர் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசன் அவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் போட்டு சூப்பராக பவுலிங் போட்டு வந்திருக்காரு. ஸோ கேகேஆரில் எப்படி அவர் ஃபார்ம் ஆகுறாரு, அந்த செட்டப்பில் எப்படி போக போகிறாரு அப்படின்றது ரொம்ப ஈகராக இருக்கேன். அப்புறமேட்டா எப்படியா ஃபின்லாண்ட் ஆடணும்னு நினைக்கிறேன். பட் சேஃபாக தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மும்பையில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. டீமுக்கு என்னங்க இப்படி வந்து இன்னும் எல்லாருமே ஸ்டார் காய்ச்சிட்டு யாருமே அது யாரா இவன் அப்படின்னு சொல்ல 11 பிளேயர் யாருமே கிடையாது. மேபி இன்னைக்கு ஒருத்தர் ஆடலாம், அந்த ரகு சர்மா ஆறு ஏதோ ஒரு அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலர். பட் அதை தவிர அவங்க ஒரு கம்ப்ளீட் செட். நாங்கள் ஃபைனலுக்கு ஆடுறோம், கப் தே ஆர் கம்மிங் ஃபார் 6th கப் அப்படின்ற மாதிரி தான் மும்பை இருக்குது. ஜிங்ஸ்லாம் பண்ணல. ஸோ உண்மையாலுமே சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் சி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மும்பையாகவே இந்த மேட்ச் நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுருவோம்ப்பா அப்படின்னு சொன்னால் தான் மும்பை தோற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 80-20 தான். ஸோ 80% மும்பை தான் ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.